குட் மார்னிங்மா. விசுத்தி அந்த மீனிங் நீங்க சொன்னீங்க. சுத்தி சுத்தம் பண்றது. அது ரொம்ப புதுசா இருந்ததும்மா. இப்போதைக்கு கேள்விப்படுறேன். தேங்க்யூம்மா. 2வது விஷயம் வந்து ஆ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு சொன்னதே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனு. என்னன்னா நம்மளுக்காக வாழணும்னு. அது ஆக்சுவலா நீங்க கிளாஸ் சொல்லும்போது கூட அது வேர்ட்ஸா தான் விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் யோசிக்கும்போது தான் நீங்க சொல்றதோட மீனிங் புரியுது. எப்படின்னா, நீங்க அந்த பாயிண்ட்ட சொன்னோனே, டக்குன்னு நான் என்ன நினைச்சேன்னா, ஆமா இது நம்மளுக்காக வாழணும். அது எவ்வளோ முக்கியமான ஒண்ணு. அப்படின்ட்டு இத நான் மத்தவங்க கூட ஷேர் பண்ணணுமே அப்படிதான் நினைச்சேன். அப்பதான் ஒரு நிமிஷம் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அந்த விஷயத்த உள்வாங்கிக்கணும். இந்த நாலேட்ஜ கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர, ஃபர்ஸ்ட்டு அத நான் அப்ளை பண்றேனான்னு யோசிக்கிறதில்ல. அது ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது. என்னன்னா, என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் எந்த ஒரு நல்ல பொருளோ, நல்ல டிஷ்ஷோ, இல்ல நல்ல விஷயங்களோ, எது ஃபர்ஸ்ட்டு என்ன வந்து ஃபுல்லா ரீச் ஆகுறதுக்குள்ள அத நான் ஷேர் பண்ணிருவேன். இப்ப கூட இந்த ஞானம் கூட அப்படிதான். நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ நல்ல இதா இருக்கு. இது மத்தவங்களுக்கு சொல்லணும்போது, ஃபர்ஸ்ட்டு ஐ ஓப்பனிங்கா நீங்க சொன்ன அந்த பாடம் தான். என்னன்னா, நம்மளுக்காக ஃபர்ஸ்ட்டு வாழ ஆரம்பிக்கணும்னு. அத நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்மா. ஏன்னா, நம்ம குடும்பத்தில இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா தான், நம்ம குடும்பம் நல்லாருக்குன்ற கான்செப்ட்ட விட, நம்மள நல்லா பார்த்துட்டா தான், நம்ம வந்து நம்ம குடும்பத்தில இருக்கவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். அந்த ரியலைசேஷனுக்கு வந்துரலாம். ஃபர்ஸ்ட் நாள் உங்க கிளாஸ்லயே இது ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்திருக்கு. என்னன்னா, இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஒரு ஞானமோ, எந்த ஒரு விஷயமோ வந்தா, ஃபர்ஸ்ட்டு நான் அத அக்செப்ட் பண்ணிட்டு, அத நான் ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு தெரியப்படுத்துவேன். இன்னொன்னு குடும்பத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ, என் குழந்தைங்களுக்கோ. இன்னொன்னு அந்த நல்ல விஷயத்த நான் ஃபாலோ பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சொல்ல வேண்டி வராது. ஏன்னா, என்ன பார்த்தே அவங்க ஃபாலோ பண்ணிருவாங்க. ரொம்ப ஆ இந்த கிளாஸ் நார்மலா இல்லாத மாதிரி பிராக்டிகலா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கியிருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு ம் கரெக்ட்டான நாள்ல வந்து முருகர் அனுப்பிச்சு குடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பா நம்பிக்கை இருக்குமா. எல்லா சோல்ஸ் நம்ம வந்து அ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகுவோம். நம்மள பார்த்தே வந்து இந்த சொசைட்டி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும்மா. உங்களுக்கும் விஷஸ்மா. எல்லா சோலுக்கும் கங்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மா.